வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். 11 ரூபாயில் புது வாழ்க்கை. A life that restarted with just 11 rupees. அறுசுவை அரசு நடராஜன் அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம். அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவர் என்ன சொல்றார் அப்படின்றத பார்ப்போமா? ஒவ்வொரு வருடமும் மே மாதம் நெருங்க நெருங்க எனக்குள் ஒரு விதமான பரபரப்பும் பரவசமும் தொற்றிக்கொள்வது வழக்கம். எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் அப்படின்றாரு அறுசுவை அரசு நடராஜன் அவர்கள். காஞ்சி மகா பெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் ஜெயந்தி அந்த மாதத்தில் தானே வருகிறது. அந்த நாளின் போது நான், என் மனைவி நாகலட்சுமி மற்றும் குடும்பத்தினரும் முழுவதுமாக காஞ்சிபுரத்திற்கு சென்று ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு பிடித்து லெட்டுக்கள் செய்து கூடையில் சுமந்து கொண்டு போய் மடத்தில் ஒப்படைப்போம். இது ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி அப்படின்றாரு அறுசுவை அரசு நடராஜன். இந்த சாதாரண சமையல்காரன் ஒரு கட்டத்தில் வாழ்க்கை மீதே நம்பிக்கை இழந்து இதோடு எல்லாம் போதும் என்று விபரீதமான முடிவு எடுக்க இருந்த சமயத்தில் நம்பிக்கை கொடுத்து நீ நன்றாகத்தான் இருப்பாய் என்று அபயக்கரம் நீட்டிய அந்த மாமுனிவர் மகா பெரியவாளுக்கு நான் செலுத்தி வரும் காணிக்கை இது. கொஞ்சம் முழுசாக சொன்னால்தான் உங்களுக்கு புரியும் அப்படின்றாரு அறுசுவை அரசு நடராஜன். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். எனக்கு 7 வயதாகி இருக்கும் போது சங்கரமடம் கும்பகோணத்தில் இயங்கி வந்தது. மகா பெரியவா அங்குதான் இருந்தார். தினம்தோறும் மதியம் 12 மணி தொடங்கி 4 மணி வரையில் அன்னதானம் ஜேவென்று அங்கு நடக்கும். இதற்காக மூட்டை மூட்டையாக அரிசி வந்து குவியும். மடத்தில் அப்போது பெரிய சமையல்காரர் கபிஸ்தலம் வெங்கட்ராமையர், அவருக்கு உதவியாக என் அப்பா விக்கிரபாண்டியம் நாராயணசாமி ஐயர், இவர்கள் உட்பட 4-5 பேர் இருந்தனர். என்னை போல் சின்ன பையன்கள் நிறைய பேர் எடுபிடிகளாக இருந்தோம். ஒவ்வொரு பந்திக்கும் சாப்பாடு முடிந்ததும் அந்த இலைகளை அள்ளி எடுத்து ஒரு மூங்கில் கூடையில் நிரப்பி எடுபிடி பையன்களின் தோள்களில் வைப்பார்கள். படு வெயிட்டாக இருக்கும். 2 கைகளால் தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு ஓடும் போது கூடைக்குள்ளிலிருந்து மிச்சம் மீதி சாம்பார், ரசம், பாயசம் எல்லாம் காதோரமாக கொட்டி தோலெல்லாம் வழியும். அதை துடைப்பதற்கு கூட முடியாமல் அப்படியே தலையை ஒடித்து கன்னத்தில் தேய்த்து விட்டுக் கொள்கிற போது அது வாயில் பட்டு நாக்கில் ருசிக்கும். எச்சில் என்று கூட தோன்றாது. பெரியவா எல்லாம் சொல்லிக் கொடுத்த மாதிரி இறைவனால் கொடுக்கப்பட்ட பிரசாதத்தின் மீதியாகத்தான் அது தோன்றும். அதனால் துளி கூட அருவருப்பே இருக்காது எங்களுக்கு அப்படின்றாரு அறுசுவை அரசு நடராஜன். இப்படி இலை கூடையை கொண்டு போய் கொட்டிய கையோடு காவிரியில் குளித்து விட்டு தயாராக வந்து நிற்க வேண்டும் அடுத்த பந்தியின் இலையை எடுப்பதற்கு. சங்கர மடத்துக்கு இணையாக விசேஷ நாட்களில் தெய்வ பெருமாள் நல்லூர் அன்னதான சிவன் என்பவரும் தனியாக அன்னதானம் செய்வார். இத்தனைக்கும் சாதாரண சமையல்காரர் தான். அதென்னவோ அவருக்குள் ஒரு வெறி. தானே கடை கடையாக ஏறி இறங்கி வியாபாரிகளிடம் மன்றாடி அரிசி பருப்பு என்று தானம் வாங்கி வந்து ஏழைகளுக்கு அன்னதானம் நடத்துவார். மடத்துக்கு போட்டியாக அவர் அப்படி செய்கிறார் என்று ஒரு தரப்பினர் பேசிக்கொண்டாலும் மகா பெரியவாளுக்கு இதில் சந்தோஷம்தான். தன்னை தரிசிப்பதற்காக அன்னதான சிவம் வரும்போதெல்லாம் சிரித்து கொண்டே, என்ன சிவன், இன்னைக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்ட என்று மகா பெரியவா கேட்பாராம். இன்னைக்கு நிறைய பேருக்கு போட்டேன் என்று சிவனும் பெருமையாகவும் மகிழ்ச்சியுடனும் சொல்வாராம். அந்த அன்னதான சிவன் பெயரிலேயே பெரிய கமிட்டி போட்டு பல பெரிய மனிதர்கள் சேர்ந்து ட்ரஸ்டாக தொடர்ந்து அன்னதான பணியை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த ட்ரஸ்ட் இப்போது இருக்கிறதா என்பது தெரியவில்லை என்கிறார் அறுசுவை அரசு நடராஜன். இந்த மாதிரியான கலகலப்பான சூழல்களை விட்டு என் வாழ்க்கை அப்படியும் இப்படியுமாக திசை மாறியது. திருமணமாகி என் மனைவியோடு சென்னையில் வசிக்க ஆரம்பித்த போது எனக்கு வயது 23. ஒரு குழந்தையும் பிறந்து விட்டது.
என் வாழ்க்கையில் அதுபோல் கடினமான ஒரு கட்டத்தை நான் அனுபவித்ததே இல்லை. வறுமை எங்களை பிடுங்கி தின்றது. வேண்டாம், இதற்கு மேலும் நம்மால் வாழ்வது என்பது முடியாது. வறுமையை எதிர்த்து போராடுவது இனி நடக்காத காரியம் என்று நானும் என் மனைவியும் முடிவெடுத்தோம். இடையில் இத்தனை வருடம் டச் விட்டு போன மடத்துக்கு ஒரே ஒரு முறை போய் மகா பெரியவாளை பார்த்துவிட்டு வந்துவிடலாம் என்று முடிவெடுத்தோம். அந்த காலகட்டத்தில் மடம் காஞ்சிபுரத்தில் இருந்தது. காஞ்சிக்கு போனேன். மகா பெரியவாளை தரிசனம் செய்தேன். என் மனசு கலக்கத்தை பட்டும் படாமல் அவரிடம் சொன்னேன். எல்லாம் பொறுமையாக கேட்டுவிட்டு, சரி, இன்று நீயும் உன் மனைவியும் ஊருக்கு போக வேண்டாம், இங்கேயே தூங்குங்கள், நாளை போய்க் கொள்ளலாம் என்று என்னிடம் காஞ்சி மகா பெரியவா சொல்ல, கட்டிக்கொள்ள மாற்று துணி கூட எங்களிடம் இல்லையே என்ற வேதனை குமுறலுடன் அன்று காஞ்சி மடத்திலேயே தூங்கினோம். பகவான் பாதத்தில் படுத்திருக்கும் போது மனம் துக்கங்களை மறந்திருப்பதால் தூக்கம் நன்றாக வந்தது. காலையில் எழுந்து குளித்துவிட்டு மகாபெரியவாளை தரிசனம் செய்ய போய் நின்றோம். புது வேட்டியும் புது புடவையும் எடுத்து வரச் சொல்லி அதை எங்களிடம் கொடுத்து உடுத்திக் கொள்ள சொன்னார் மகாபெரியவா. உடுத்தி கொண்டு போய் நமஸ்கரித்ததும் எதிரில் மூங்கில் தட்டில் இருந்த 11 ரூபாய் பணத்தை எடுத்து எங்களிடம் கொடுக்க சொன்னார். போ, எல்லாம் சரியாயிடும் என்று கையை உயர்த்தி ஆசீர்வதித்தார் மகாபெரியவா. என்னுள் ஒரு புது நம்பிக்கை துளிர்விட்டது. வறுமையை எதிர்த்து போராடலாம், தெய்வத்தின் அருள் நமக்கு இருக்கிறது, வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்ற உறுதி பிறந்தது. அன்றிலிருந்துதான் என்னை பற்றி கொண்டிருந்த வறுமை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போக ஆரம்பித்தது. கல்யாண வேலைக்கு கூப்பிட்டு மெல்ல மெல்ல ஆள் வர ஆரம்பித்தனர். அன்றாட ஜீவனத்துக்கு காசு புழங்க ஆரம்பித்தது. அதன் பின் மாதா மாதம் 1 தேதி அன்று மடத்துக்கு போவதை வழக்கமாக வைத்துக் கொண்டேன். ஒரு 1 தேதி அன்று அப்படி மடத்துக்கு சென்று மகாபெரியவாளை தரிசிக்கும் போது, நீ சமையல் வேலை பார்க்கிற இல்லையா, இங்கே வருகிற குழந்தைகளுக்கெல்லாம் கல்கண்டு கொடுத்தா திங்கிறதே இல்லை, முடிஞ்சா கொஞ்சம் லெட்டு செஞ்சுட்டு வந்து தாயே என்றார் மகாபெரியவா. வீட்டுக்கு வந்து என்னதான் பிராய்ந்து பார்த்தும் சல்லி காசு இல்லை. என் மனைவி நாகலட்சுமியை பார்த்தேன். காதில் தோடு தெரிந்தது. அதை விற்று லெட்டு செய்து சுமார் 100 கூட இருக்காது. அதை கொண்டு போனேன். மகாபெரியவா முன் வைத்து வணங்கியதும், என்ன லெட்டு செய்ய முடிஞ்சுதா, ரொம்பத்தான் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வந்த போல இருக்கே என்றார் மெலிதான புன்னகையுடன். என்னால் அப்போது எதுவும் சொல்ல முடியவில்லை. நம் கஷ்டம் தெய்வம் வரை போனதே, அதுவே போதும் என்று நினைத்து கொண்டு வந்து விட்டேன் அப்படின்றாரு அறுசுவை அரசு நடராஜன். அதன் பின் ஒவ்வொரு வருடமும் மகாபெரியவாளின் ஜெயந்தி அன்று லெட்டு செய்து கொண்டு போவதை நானே வழக்கமாக்கிக் கொண்டேன். லெட்டுக்கள் 100 ஆனது, 500 ஆனது, 500 5000 ஆனது. இன்று எங்கள் குடும்பம் முழுவதும் மே மாதத்தில் மகாபெரியவா ஜெயந்தி வந்தால் அந்த புனிதமான நாளில் லெட்டு செய்ய காஞ்சிபுரம் கிளம்பி விடுவோம் என்கிறார் அறுசுவை அரசு நடராஜன். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.